ஹாய் கைஸ், நம்ம மூவியில் டீமான் பிளேயர் இன்ஃபெஸ்டோ கேஸ்ட்லியோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தமிழ் டபுள் அனிமேஷன் மூவியாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு அதிரடி அட்வென்ச்சர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். ஒரு 3 குட் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. இவங்க தன்னுடைய டீமான் கிளாரி அதுலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா இதே மாதிரி ஒரு அரக்கன் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஊரில் அவன் ஊருக்குள்ளார எல்லாத்தையும் மக்கள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கள் 3 பேர் போகிறாங்க. ஆரம்பத்தில் அமைதியாக போனாலும் அவங்களுடைய கொடுமையை கண்டு பொங்கி எழறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த அரக்கனை அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் அவங்க நினச்சபடி இந்த அரக்கனை அழிச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் இருக்கிற அந்த விஎஃப்எக்ஸ் காட்சி தாங்க அனிமேஷன் மாதிரி தெரில. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக நல்லாவே இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு அனிமேஷனை காமிச்சிருக்காங்க, நல்லாவே இருக்குது. கதை நல்லாவே இருக்குது. ஒரு அதிரடியான ஒரு ஆக்ஷன் மூவியாக காமிச்சிருக்காங்க. சண்டை காட்சியெல்லாம் சும்மா அள்ளூடுது. ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பான ஒரு சண்டை காட்சி பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்த்தவங்க ஃபஸ்ட்டாக கடைசி வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. உண்மையாலுமே இது ஒரு படமாக எடுத்தாலே நல்லா ஓடும் போல். ஏன்னா அந்தளவுக்கு அனிமேஷனில் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. படத்துடைய பிஜிஎம் நல்லா இருக்குங்க. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவும் நல்லாவே இருக்குது. இந்த அனிமேஷன் மூலம் உரம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்க நல்லாவே இருக்குது. கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மெடிசன் பார்த்தாவே கொஞ்சம் டூரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது இடையில ஒரு சில சீன்கள் பிடிக்கிட்டு பாருங்க. ஏன்னா அனிமேஷன் மூவியெல்லாம் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் சலுப்பு தட்டும். பார்க்காதவங்களுக்கு புதுசாக பார்க்கும்போது வியப்பை ஏற்படுத்தும். இப்போ பார்த்தவங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இது ஏற்கனவே வந்த இதே மாதிரி ஒரு அனிமேஷன் வந்த மாதிரியே இருக்குது, இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சின்சர் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட போகலாம். மொத்தம் அப்படி சூப்பராக எந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.